கிண்டி பூந்தமல்லி நெடுஞ்சாலை, குன்றத்தூர் போரூர் சாலை, ஆற்காடு சாலை ஆகிய 3 முக்கிய சாலைகளை இணைக்கும் மிகப்பெரிய சந்திப்பாக போரூர் ரவுண்டானா விளங்கி வருகிறது. இந்த சாலைகளின் வழியே பூந்தமல்லி, வடபழனி, குன்றத்தூர், கிண்டி மார்க்கமாக நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வாகனங்களில் செல்கின்றனர். இதன் காரணமாக காலை, மாலை மட்டுமின்றி பெரும்பான்மை நேரங்களில் போரூர் சந்திப்பு கடுமையான போக்குவரத்து நெரிசலை சந்தித்து வருகிறது. இதை போக்குவதற்காக 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது போரூர் ரவுண்டானாவில் இருபுறமும் தலா 7.5 மீட்டர் சர்வீஸ் சாலையுடன் 480 மீட்டர் நீளம், 372 மீட்டர் அகலத்தில் மேம்பாலம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற தொடங்கியது. ஆனால் 2011ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின் மேம்பாலம் கட்டும் பணி கிடப்பில் போடப்பட்டு மிகவும் தாமதமாக 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பணிகள் நடைபெற ஆரம்பித்தது. இதையடுத்து தற்போது சிறு சிறு வேலைகளை தவிர பெரும்பாலான பணிகள் நிறைவுற்று தயார் நிலைக்கு காத்திருக்கிறது போரூர் ரவுண்டானா மேம்பாலம். இந்நிலையில் திங்கட்கிழமை இரவு சென்னையில் பெய்த மழை காரணமாக போரூர் ரவுண்டானா கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது. பொறுமை இழந்த வாகன ஓட்டிகள் இன்னும் திறக்கப்படாத பாலத்தின் மீதேறி வாகனங்களில் செல்ல தொடங்கினர். இதை போக்குவரத்து போலீசாரால் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் நெரிசலை தீர்க்க வேறு எதுவும் வழியில்லாததால் போரூர் மேம்பாலம் தற்காலிகமாக திறந்துவிடப்பட்டது. நெரிசல் குறைந்ததும் மேம்பாலம் உடனடியாக மூடப்பட்டது. தற்போது புறநகர் பகுதிகளில் குடியிருப்புகள், பள்ளி, கல்லூரிகள், வணிக நிறுவனங்கள் அதிகரித்து விட்டதால் பாலப்பணிகள் தொடங்கிய 2010ஆம் ஆண்டை விட போக்குவரத்து நெரிசல் பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதனால் குறித்த நேரத்தில் அலுவலகம் செல்ல முடியாமல் தவிக்கும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் போரூர் ரவுண்டானா மேம்பாலத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.